நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கம்பங்கூழ் பண்ணுறதுக்கு கம்பு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நம்ம நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பிறகு தான், அதாவது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா போதும். அது நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி கையால் நல்லா கசக்கணும். நல்லா பிசைஞ்சாதான் அந்த கம்பில் உள்ள உமி எல்லாமே போகும். உமி மீன்ஸ் நம்ம நெல்லுலாம் பார்த்திங்கன்னா மேலே தோல் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி ரொம்ப ரஃப்பாக ஹார்டான தோல் இருக்கும் கம்பில். இந்த மாதிரி நம்ம கசக்கி பிசைகிறதுனால அந்த தண்ணியில் மேலோட்டம் மிதக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அது வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1லேருந்து ஒரு 3 டைம் தண்ணி வச்சு நல்லா அலசிக்கிட்டேன்னா இந்த மாதிரி மேலோட்டமாக அதோடைய உமி எல்லாம் மேலே மிதந்து வரும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம கசக்கின தண்ணியெல்லாம் சேர்க்கும்போது பாருங்கள், மேலோட்டமாக மிதக்கு பாருங்கள். இதுதான் அந்த உமி, அந்த கம்போட உமி. இதை நம்ம சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம இதை ஃபில்டர் பண்ணும்போது தனியாக அது கீழே விழுந்துடணும். இந்த மாதிரி தான் நம்ம கம்பை க்ளீன் பண்ணுற மெத்தட். அவ்வளோதான். கையில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ஒன்றும் சாப்பிட முடியாது. ஜஸ்ட்டு அதோடைய தோல் வேஸ்டேஜ். இதை நம்ம தூர போட்டுடலாம். தூக்கி நம்ம ஒரு ஓரமாக செடிகளுக்கு ஊற்றுனோன்னா ரொம்பவே சத்து. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா அலம்பிக்கலாம். கம்பங்கூழ் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்குதுன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நான் 3 டைம் தண்ணி மாற்றி அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பரப்பரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது, பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னா நமக்கு அந்த மிக்ஸி ரொம்பவே டைட் ஆகிடும், அரைப்படாது. அதனால் ஒரு கொஞ்சமாக 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கூழ் காய்க்கும் போது நம்ம தேவையான தண்ணிலாம் சேர்த்து தான் நம்ம காய்க்க போகிறோம். அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது நம்ம பரப்பரன்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம நார்மலாக காலையில் இட்லி மாவு இந்த மாதிரி தோசை மாவு இல்லாத டைமில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஃபன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஃபன். அதாவது மார்னிங் எந்திரிச்சோடனே நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் இதை ஊற போட்டுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். அதுவும் கம்பங்கூழ்ல இருக்கிற சத்து ஏராளம். இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 டைம் சாப்பிட்லாங்க. மேக்ஸிமம் குறைஞ்ச அளவு நீங்கள் ஒரு 2 டைமாவது இந்த கூழை குடிங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தெம்பாக இருப்பீங்க. கம்பங்கூழ் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு கம்பு மாதிரி ஒரு தெம்பான ஒரு சத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நீங்கள் சாப்பிட்ற சொல்ல தான் அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அதாவது இந்த மாதிரி குருணையாக தான் இருக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. டோட்டலாக எனக்கு 3/4 டம்ளர் தண்ணியில் தேவைப்பட்டுச்சு. அது 3/4 டம்ளரையும் நம்ம ஒரேடியாக ஊற்றி அரைச்சிடக்கூடாது. அப்படி டோட்டலாக ஊற்றி அரைக்கும் போது நமக்கு மிக்ஸி தெரிச்சிடும், அந்த மூடி தெரிச்சிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோடைய கன்சிஸ்டன்சி நமக்கு தண்ணி தேவைப்படுற சொல்லி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு ரவை மாதிரி நம்ம பரப்பரன்னு அரைச்ச பிறகு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிடலாம். நான் அடிக்கனமான பாத்திரத்துக்கு குக்கர் எடுத்திருக்கேன். அதாவது குக்கரில் விசில் போட்டு அந்த மாதிரிலாம் நான் வேக வைக்க போகிறது இல்லை. அடிக்கனமான பாத்திரம் இருந்தால் இதை அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறி எடுக்கலாம். அதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா, நான் இப்போ ஒரு மிக்சிக்கு கரெக்டாக கம்பமுள் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மிக்சிக்கு நான் எந்த அளவுக்கு நான் அந்த கம்பமுள் எனக்கு அளவு வந்துச்சு, இதுக்கு 3/4 அளவு வந்துச்சு. இதில் நான் 2லேருந்து 2.5 அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். அதாவது ஒரு மிக்சி ஜாருக்கு எனக்கு 3/4 அளவுக்கு கம்பமுள் இப்போ அரைச்சி விழுது வந்துச்சு. அதில் நான் 2லேருந்து 2.5 பங்கு தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த கூழை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி அதிகமானாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம இதை எப்படி காய்ச்சாலுமே அதில் நம்ம மோர் ஊற்றி கலக்கி அதில் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்காமல் அப்படியே ஏதாவது கறி குழம்பு, அவங்களுக்கு என்ன குழம்பு இதுக்கு சைடிஷாக பிடிக்குமோ அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து அதுக்காக மாதிரி நீங்கள் மாற்றி சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ தேவைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது உப்பு வந்து நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபைனலாக வந்து நம்ம சாப்பிடும்போது இதை நல்லா கரைச்சி தான் சாப்பிட போகிறோம் நம்ம மோர் ஊற்றி. அதனால் அப்போ நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வச்சதுமே நம்ம அடுப்பில் வச்சதுமே இதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அது அடிப்பிடிச்சிரும் அப்படியே விட்டேன்னா. ரொம்ப நேரம்லாம் கிளறணும் அவசியம் இல்லை. இதோடைய தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி, இந்த தண்ணி பதம் வந்து நல்லா திக்காகும். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் கையை விட்டு கிளறிட்டே இருக்கணும். அது திக் ஆகிறச்சொல்ல நீங்கள் கையை எடுத்துடலாம். அந்த கிளறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுப்பு தீயை வந்து நல்லாவே குறைச்சிடணும். அதாவது சிம்மில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இது கட்டி ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா கட்டியான பிறகு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலே விட்டுருங்க. சூப்பராக நமக்கு நல்லா வெந்துடும். அந்த கம்பு முள் எல்லாமே நல்ல வாசம் வரும். அது குக்கானதுக்கான அடையாளம் நல்ல ஸ்மெல் சூப்பராக அடிக்கும் வீடு எல்லாமே. அந்த மாதிரி தாங்க. இது லைட்டாக கட்டியாகிற வரைக்கும் மட்டும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சா போதும். அவ்வளோதான். சில பேர் வந்து நைட்டே வந்து இந்த கூழை காய்ச்சி வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம பழைய சாதம்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நைட்டு ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த மாதிரி நைட்டு செஞ்சு முடிச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. மார்னிங் எந்திரிச்ச விதமே அதில் கொஞ்சம் மோரை கலக்கிக்கிட்டு வெங்காயம் அப்புறம் வத்தல் ஏதாவது வந்து சைடிஷை சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையும் செஞ்சுக்கலாம். நைட்டு செஞ்சால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு மார்னிங் டிஃபன் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ கம்பமுள் கஞ்சி ரெடி ஆகிடுது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு குக்கான போதும். நான் சொன்ன மாதிரி டைமிங் தான். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சா போதும். அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிட்டு இதை நல்லா நான் இறக்கி வச்சு ஆற விட போகிறேன். இப்போ நான் வந்து இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ஆடை வந்து பதிஞ்சிருக்கு. பார்க்க அழகாக இருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நம்ம மோர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது கூடவே வெங்காயம், வத்தல் மீன்ஸ் ஏதாவது சீனவரிக்காய் வத்தல், காஞ்ச மிளகாய் வத்தல், இந்த மாதிரி நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சில பேருக்கு கறி குழம்பு பிடிக்கும். அதாவது நான்வெஜ் குழம்புலாம் வந்து இதுக்கு மேட்சிங்காக இருக்கும், அதை சாப்பிடுவாங்க. நான் இங்கே என்ன சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்டாக அரைச்சிக்கிட்ட தக்காளி துவையிலும் கூட சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இதுவே எனக்கு போதும். சூப்பராக இருக்கும் இதோடைய காம்பினேஷன் வந்து. தக்காளி துவையல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோடைய ரெசிபி உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை, டேக் கேர்.